வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல தனுசு ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்க. தன்னலம் கருதாது மற்றவங்களுக்காக பொது நலத்தோடு சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்கள், சேவை செய்யக்கூடிய ராசினர் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த தனுசு ராசினர் தாங்க. சுயநலம் என்பதே இவங்க கிட்ட இருக்காதுங்க. பொது நலம் தான் அதிகமாக இருக்கும். பொது நலமாகத்தான் எதையும் செய்வாங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 7ஆம் வீடு, அதாவது இந்த 7ஆம் வீடு தாங்க கலத்திரஸ்தானம்னு ஜோதிடத்துல சொல்றோம். வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் வீடாக அமைகிறது இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தாங்க. புதன் பகவானும் இந்த குரு பகவான், அதாவது தனுசு ராசியோட அதிபதி குரு பகவானும் பகை கிரகங்கள். இதை புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக எந்த ஒரு ராசிக்குமே இந்த 7ஆம் வீடு அப்படின்றது நட்பு ராசியாக வரக்கூடிய வாய்ப்பு குறைவுதாங்க. இந்த தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி. மிதுன ராசியோ ஒரு காற்று ராசி. எப்பவுமே காற்று இருந்தா மட்டுமே நெருப்பானது எரியும், அது வளரும். ஆனாலும் இந்த காற்று என்பது நெருப்பினை அணைப்பதற்கும் காற்றானது நெருப்பினை அணைக்கக்கூடியது. காட்டு தீய வளர்க்கக்கூடியது காற்று தாங்க. காட்டு தீய வளர்க்கக்கூடியது இந்த காற்று. அப்படி இந்த காற்றோட தன்மை இப்படி இருக்குது. அப்ப காற்று ராசியான மிதுனமும் நெருப்பு ராசியான தனுசும் இப்படி தாங்க இணைகின்றன. இதுல அடிப்படையில பார்த்தோம்னா உங்களுக்கு லவ் மேரேஜா, அரேஞ்சு மேரேஜா, எது நடக்கும், எது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். காதலை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல 5ஆம் வீடு தாங்க. அப்படி இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் வீடாக வர்றது மேஷ ராசி. இதுவும் ஒரு நெருப்பு ராசி தாங்க. இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப இந்த செவ்வாய் பகவானும் உங்க ராசி அதிபதி குரு பகவானும் நட்பு கிரகங்கள் தான். மேலும் இந்த 2ஆம் வீடான மகர ராசியில தான் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். ஆனா 8ஆம் வீடான கடகராசியில இவர் நீசம் அடைஞ்சிடுவாங்க. அப்ப இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, இந்த தனுசு ராசியில பிறந்த நீங்க பெண்களாக இருந்தால் லவ் மேரேஜ்ன்றது உங்களுக்கு திருப்திகரமாக அமையாதுங்க. செட் ஆகாது. செட் ஆவதற்கு வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. லவ் மேரேஜை தவிர்த்து கொள்வது கூட நல்லதுன்னு கூட சொல்லுவேங்க. இந்த 5ஆம் வீட்டுக்கு உரியவர் 8ஆம் வீட்டுல நீசமடைகிறாரு. அதாவது இந்த மாங்கல்ய ஸ்தானம், பெண்களுக்கு 8ஆம் வீடு தாங்க மாங்கல்ய ஸ்தானம். அப்படிப்பட்ட 8ஆம் வீடான கடகராசியில இந்த செவ்வாய் பகவான் நீசம் அடைகிறாரு. 5ஆம் வீட்டுக்கு உரியவர் 8ஆம் வீட்டுல நீசம் அடைகிறாரு. சரிங்களா? அப்ப லவ் மேரேஜ்ன்றது சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் குறைவுங்க. அது அதிர்ஷ்டத்தை தராது. அந்த வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவு பிரகாசமான ஒன்றாக அமையாது. ஆண்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இந்த லவ் மேரேஜ் நடப்பதற்கு, லவ் மேரேஜ் சக்சஸ் ஆவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அந்த வாழ்க்கை பணம், காசு, பெயர், புகழ் இதையெல்லாம் கொடுக்குங்க. பணத்தினை கொடுத்துடும். ஏன்னா 5ஆம் வீட்டுக்கு உரியவர் 2ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். 5ஆம் வீடான மேஷ ராசிக்கு உரிய செவ்வாய் பகவான் 2ஆம் வீடான மகர ராசியில உச்சமடைஞ்சிருவாருங்க. அப்ப குடும்பத்தினை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், சீக்கிரமா கிடைச்சிருங்க. இது தனுசு ராசியில பிறந்த ஆண்களுக்கு. அதே இது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தா, அதாவது பெரியவர்கள் பெற்றவர்கள் பார்த்து நடத்தக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசியில பிறந்த ஆண்களுக்கு திடலாம். அதே போல இந்த மேஷ ராசியில உபச ராசியில பிறந்த ஆண்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ்னா, அதாவது உறவிலோ அல்லது மாமன் மகளையோ திருமணம் செய்வதுங்கிறது நல்லதுங்க. படிப்பு தான் இவங்களுக்கு பிரச்சனையா வரும் வாழ்க்கையில. வாழ்க்கை துணைக்கு உரிய படிப்பு தான் இவங்க வாழ்க்கையில சிறிய பிரச்சனைகளை தரும்னு கூட சொல்லலாம். அதை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனா போதுங்க. அதே விஷயம் இந்த தனுசு ராசியில பிறந்த பெண்களுக்கு அரேஞ்ச் நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக உங்களுக்கு படித்த நபராகத்தான் இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ன்ற விஷயத்துல அமைவாங்கங்க. வேலை விஷயத்துல அலையக்கூடிய நபராகவும், வெளிநாடு போன்ற வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய நபராகவும் தான், அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபராகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகங்க. உங்களோடு சேர்ந்து தொழில் தொடர்பாக
தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. தொழிலுக்கு 2 பேருக்குமே செட் ஆகுங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்கக்கூடியதுல இந்த தனுசு ராசியில பெண்களுக்கு நிச்சயமா இந்த லைஃப் ஆனது சூப்பரா இருக்குங்க. காதல் திருமணம் புரிந்த இந்த தனுசு ராசி பெண்களை விட அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணுன தனுசு ராசி பெண்களுக்கு வாழ்க்கை நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே இருக்குதுங்க. தனுசு ராசியில பிறந்த ஆண்களுக்கு இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் விட காதல் திருமணம் சூப்பராக அமையும். சரிங்களா? சரி, இப்ப எந்த திசை நடக்கும்போது இந்த திருமண யோகமானது இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு திசை என்பது அரேஞ்ச்டு மேரேஜுக்கு, அதாவது ஒரு கௌரவத்தோட திருமணம் முடிப்பதற்கு, ஒரு வீடு வாசல் வேலை தொழில் அமைஞ்சு திருமணம் முடிப்பதற்கு இந்த குரு திசை தாங்க செட் ஆகும், சாதகமாக இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ராகு திசை வந்துடும் இல்லையா? இந்த ராகு திசை காலத்துல திடீர் திருமணம், விரும்பி திருமணம், காதல் திருமணம், உறவுகள்ல திருமணம் போன்ற விஷயங்கள் திடீர்னு நடப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருங்க. சரிங்களா? அப்ப இந்த ராகு மற்றும் குரு இந்த 2 விஷயமுமே, இந்த 2 திசைகளுமே திருமண வாழ்க்கையை நிச்சயமாக கொடுத்துடுங்க. இப்ப எந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணை வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் வீடு மிதுன ராசி இல்லையா? இது 2மே, அதாவது இந்த தனுசு ராசி மற்றும் மிதுன ராசி இது 2யுமே மூலை ராசின்னு சொல்லலாம். ஏன்னா கார்னர்ல இருக்கக்கூடிய ராசிகள். அதன் அடிப்படையில இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தென்கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணை அமையக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்குங்க. இப்ப இது லைஃப் பார்ட்னர் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான அதிர்ஷ்டம் என்னன்றதை பார்த்துடுவோமா? இதை 7ஆம் வீட்டுக்கு உரிய புதன் பகவான், அதாவது மிதுன ராசிக்கு உரிய புதன் பகவான் 10ஆம் வீடான கன்னி ராசியில உச்சமடைகிறார். ஸோ தொழில் வேலை யோகமானது நிச்சயமா உண்டுங்க. அதாவது உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்த பிறகுதான் உங்களுக்கு வேலை தொழில்ங்கிறது நிரந்தரமாகும், அதிர்ஷ்டமானதாக இருக்கும். பிசினஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய தந்தை மூலம் வரவேண்டிய பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள் உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து சேர்ந்த பிறகுதான், அதாவது திருமணத்திற்கு பிறகுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரிங்களா? இப்படி உங்களுக்கு இந்த வாழ்க்கை துணை வந்த பிறகு அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்குங்க. அதே போல உங்களுக்கு மேற்கொண்டு படிக்கக்கூடிய யோகத்தினையும் இவங்க மூலமா நடக்குங்க. ஸோ இந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. சரி, இப்படியெல்லாம் அமைந்தாலும் சிலருக்கு திருமண தடை என்பது இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எப்பதான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும்? அப்ப திருமண தடை உள்ள இந்த தனுசு ராசியில பிறந்த நண்பர்கள் என்ன செய்யலாம், பரிகாரம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்த்துடுவோம். இது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், களத்திர தோஷம், இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இந்த தனுசு ராசியில பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது யாரன்னு கேட்டீங்கன்னா திருவெண்காடு சென்று புதன் பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. அது திருமண தடையினை விலக்கி வைக்கும், நல்லதொரு வாழ்க்கை துணை அமையும். புதன்கிழமை அன்று நீங்க இந்த புதன் பகவான் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. இத்தகைய வழிபாடு திருமண வாழ்க்கையில ஏற்கனவே திருமணம் புரிந்து அதுல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கும், அதாவது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த திருவெண்காடு சென்று புதன் பகவானை வழிபாடு செய்து வந்தா நிச்சயமாக உங்க வாழ்க்கையானது மாறும், திருமண வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குங்க. இதுக்கெல்லாம் இந்த புதன் பகவான் சாதகமாக இருப்பாரு.